வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது பெரும்போகு நெற்செய்கை ஆரம்பிக்கப்பட்டு சில பகுதிகளில் நெல் அறுவடை கூட இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில்தான் மழையுடனான வானிலை மீண்டும் ஆரம்பித்திருக்கின்றது. ஆகவே வயல் நிலங்கள் பெரும்பாலும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. இதனால் விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். அது தொடர்பிலான பார்வை அடுத்து. இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் தொடரும் மழையுடனான வானிலையினால் கல்லுயா பெருக்கெடுத்துள்ளது. இதன் காரணமாக தேகவாபி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட நெற்செய்கை வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதேவேளை நெந்தவூர் நைனாக்காடு பகுதியில் சுமார் 200 ஏக்கரில் பெரும்போக்கு செய்கை முன்னெடுக்கப்பட்டது. தொடரும் மழையுடனான வானிலையினால் விளைநிலங்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. சம்மாந்துறை மாவடிப்பள்ளியிலும் சுமார் 150 ஏக்கரில் விவசாய செய்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நெற்கதிர் உருவாகும் நிலையில் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஒலுவில் வீதியடி வட்டை பகுதியில் விளைநிலம் நீர் பிரவாகத்தில் மூழ்கியுள்ளது. மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட மண்டூர் வெள்ளாவளி கமநல சேவை பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட நெற்செய்கையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதனிடையே தொடரும் மழையுடனான வானிலையினால் நவகிரி குளத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக சுமார் 6000 ஏக்கர் வயல் நிலம் இவ்வாறு காட்சியளிக்கின்றது. முன் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தால இந்த கதிர் முழுதும் கருப்பா மாறிவிட்டது. இந்த கதிரால எந்த பிரயோஜனமும் இல்லை. 7 நாட்களுக்குள்ள இந்த வெள்ளத்தால மூழ்கி அடிக்கப்பட்டதால தண்ணி தான் நிறைய இருக்கு. இந்த வெள்ளாம 75 நாளைக்குள்ள 3 மாசம் ஆகிற விளைகிற வெள்ளாம இந்த கயிறில் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கயிறு நேரத்தில் வெள்ளம் பரவி போய் பாலேறு டைமில் இங்கே பாருங்க வெட்டாவரும் பதறு. இதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. தொடர்ச்சியாக வேறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வேறு வெள்ளாமல் முழுது முற்று சேதம் அடைஞ்சிட்டு திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட குரங்கு பாஞ்சான் கிரான் சீனக்கிரானில் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் இம்முறை அறுவடை சவாலாக மாறியுள்ளது. வெள்ளம் பரவி எல்லாம் அப்படியே பள்ளப்பாய் அவ்வளோ அப்படியே மூழ்கி விட்டது. வெட்டுறது 3 பங்கும் எடுக்க முடியாது. எல்லாம் என்ன தரையோட படுத்துட்டு அப்படியே கூலாக கஞ்சி மயிரிக்கு கையில் எடுத்து பார்த்தா இந்த வெள்ளாமே ஒரு இன்றைக்கு அறுவடை செய்கிற எதிர்பார்த்துருந்தா வெட்டுனா இப்போ மிஷின் அறாக்களுக்கு தான் ஏக்கருக்கு 10,000 கிராமத்துக்கு தான் கொடுக்காணும் போலச்சு. வெட்டி நாங்கள் எடுக்கிறதா அவங்களுக்கு கொடுக்குற நிலப்பாட்டில் கிடக்கு. திருகோணமலை முன்னம்பொடி வட்டை கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இம்முறை 150 ஏக்கரில் பெரும்போக்கு செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அறுவடை மேற்கொள்ளவிருந்த நிலையில் தொடரும் மழையுடனான வானிலையினால் வயல் நிலங்கள் இவ்வாறு காட்சியளிக்கின்றன. இப்படி ஒரு மழை வந்து எங்களை அழிச்சிட்டுது. இப்போ நாங்கள் எவ்வளோ கடன்பட்டு எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் நாங்கள் இந்த வயல்களை விதைச்சினாங்க. இப்போ எங்களோட விவசாயிகள் வந்து சாப்பாட்டுக்கு நெல் எப்படி எடுக்கிறன்ற நிலையில் இருக்கோம். என்ன சொன்னால் இதை வெட்டி தான் எங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு போகிறாங்க. இப்போ வெட்டி வீட்டில் வைக்கிறது கூட எங்களுக்கு நெல் இல்லாமல் போகுது. அப்போ அரிசிக்கு என்ன செய்கிற? பெரும்போக்கு செய்யினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான நட்டுக்கட்டினை பிப்ரவரி மாதத்தில் வழங்க உள்ளோம். தற்போது பாதிப்புகள் தொடர்பிலான மதிப்பீடு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு நன்மை ஏற்படுத்தும் வகையில் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இதனிடையே கிளிநொச்சி ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நெற்களஞ்சிய சாலைகளை துப்புரவு செய்யும் பணிகளில் ராணுவத்தினர் இன்று ஈடுபட்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த திட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. பெரும்போகு நெல் அறுவடை இடம்பெற்று வருகின்ற நிலையில் அவற்றை விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யும் நோக்கில் நெற்களஞ்சிய சாலைகள் துப்புரவு செய்யப்படுகின்றன.